கொஞ்ச நேரம் முன்னாடி அவ யாரோ நான் யாரோ, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவ யாரோ நான் யாரோ. ஆனால் இப்போ இந்த நிமிஷம் அவனும் நானும் மட்டும் ஒரு புது அத்தியாயம். புது வீட்டுக்கு வந்தாச்சு, பொருளும் வரல, பாலும் காசுல. ஆனா வேலை மட்டும் கரெக்டா நடந்துடணும். இங்கே நான் எழுதணும்னு உட்காந்துருக்கேன், நீ பாட்டுக்கு புலம்புறதே வேலையை வச்சிருக்க. என்னதான் நீ அப்படி எழுதி கிழிக்க போறியோ எனக்கு தெரியல. எப்ப பார்த்தாலும் பேப்பரும் பேனாவுமா இருக்கிறது. இப்போ நான் வீட்டில் இருக்கணுமா இல்லையா? வெளியே போயிடவா? யாரு? சந்தியா. அப்படிலாம் யாருமே இல்லையே. ஆன்ட்டி, என் பேர் ஆர்யா. நான் கேரளாலேருந்து வரேன். 10th ஒரு வருஷம் சென்னையில் தான் படித்தேன். என் கூட சந்தியான்னு ஒரு பொண்ணு படித்தா, அதான் அவளை பார்க்கலான்னு. ஏமா இவ்வளோ தூரத்துலேருந்து வரியே, கான்டாக்ட் ஏதாவது வச்சிருக்கியா? இல்லை ஆன்ட்டி, அவளை பார்த்து கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்தேன். ஆனால் எனக்கே சர்ப்ரைஸ் மாதிரி ஆயிடுச்சு. அப்படியா? அடுத்து என்னம்மா பண்ண போற? ஈவினிங் தான் ஆன்ட்டி எனக்கு ட்ரெயின். அதான் ஸ்டேஷன்லேயே அவ்வளோ வெயிட்டிங் ரூம்லாம் இருக்குல்ல. இல்லை ஆன்ட்டி, நானும் இங்கே பீச்சில் ஃபோட்டோகிராஃபியெல்லாம் எடுக்கலான்னு இருந்தேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், என் பேக் மட்டும் இங்கே வச்சுட்டு ஈவினிங் வந்து எடுத்துக்கலாமா? ஓகே, தாராளமாக வச்சுட்டு போ. டேய், இந்த பொண்ணு பாவம்டா. ஆட்டோ வரல, இன்னும் கீழே நின்றுட்டு இருக்கா. சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அவ ஊருக்கு வேற புதுசுங்கிறா. நம்ம வீட்டை தேடி வந்துட்டா, அவளை எப்படி விட்டுறதுடா? இல்லை, அங்கேருந்து அவளுக்கு இங்கே தனியாக வர தெரியுது. அப்போ அவளால் இங்கேருந்து தனியாக போக முடியாதா? வீட்டுக்கு வர எல்லாருக்கும் நான் என்ன டூரிஸ்ட் கைடு வேலையை பார்க்க முடியும்? நீ அப்படிலாம் இல்லையேடா. எப்போதுலேருந்துடா நீ இப்படி ரூடா மாறுன? சரி சரி, அம்மாவே பார்த்துக்கிற, விடு. சரி இருங்க, நானே போகிறேன். இதான் பீச்சு. ஓ, இதுதான் பீச்சா? என்ன நக்கலா? இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நான் வாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பேன். சரி சரி, சாரி. ம். உனக்கு ஏதாச்சும் ரொம்ப பிடிச்ச பாட்டு சொல்லு. ம், போகாதே. கேட்டிருக்கேன். வேற? அன்பரே. என்ன படம்? குலுகுலு. ஆமாம், ஒரு வாட்டி கேட்ட பாட்டே திருப்பி கேட்க மாட்டிங்களா? அப்படிலாம் இல்லையே. ஓகே. அது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்குற எல்லா பாட்டுக்கும் ஒரு மெமரி பவர் இருக்குது. நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடமோ, நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேலையை பார்க்கும்போது கேட்குற அந்த பாட்டு நம்ம திருப்பி கேட்கும்போது அதே ஞாபகத்தை கொடுக்கும்.
ஏங்க ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடலன்னு சொல்ல மாட்டிங்களா? இல்லை, நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப கோவமாக இருந்தீங்க. ஏங்க நான் எப்போவுமே அப்படி தாங்க. நீங்கள் சாப்பிடுங்க. சரி ஓகே, நீங்கள் பார்த்துப்பீங்கள்ல. நான் ஈவினிங் வந்து பேக் மட்டும் வாங்கிக்கோங்க, ஓகேவா? நான் கிளம்புறேன். ம். அடுத்து இப்போ நீங்கள் எங்கெங்கே போகிறீங்க? இங்கே ஏதாவது மவுண்டெயின் இருந்தால் போகலாம்னு இருக்கேன். சரி ஓகே, பக்கத்தில் தான், நானும் இல்லை வரேன். வேணாம், நான் பார்த்து. இல்லை ஆல்ரெடி வாங்கிட்டீங்க, நானும் வரேன். Such a beautiful place. நீங்க எப்பவுமே ஏதோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை. ஃபோட்டோ தானே எடுக்க வந்தீங்க, அதை மட்டும் பாருங்கள். எனக்கும் உங்களை மாதிரி தான் இருக்கணும்னு ஆசை. பிடிச்சதை பண்ணிவிட்டு ஊர் சுற்றிட்டு ஒரே ஜாலியாக. இங்கேருந்து பார்க்குறப்ப ரொம்ப தூரமாக தெரியுது. ஏதாச்சும் ஹார்ஸாக பேசியிருந்தா சாரி. என்ன மாதிரின்னு எதை வச்சு சொல்றீங்க? அதாங்க உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்டெல்லாம் பார்க்க வந்திருக்கீங்க. நான்லாம் அப்படி நினச்சி பார்த்தா இந்த ஊரில் யாருமே இல்லை. அந்த கால் என்ன தெலும்பு? இல்லை, பர்சனல்லாம் வேணாம். அப்படி இல்லை, இது ஸ்கூல் படிக்கும் போது ஆனது. எப்படி? ஆமாம், ஜானகி என்னாண்ணா? ப்ரப்போஸ் பண்ணேன், வேணான்ட்டா, விட்டேன். இதே ஒரு பொழப்பா வச்சிட்டு இருக்கல நீ? ஏய், அதெல்லாம் வெறும் இன்ஃபேக்சுவேஷன்டா. இப்போ நான் ஆரியாவை பண்ணுறேன்ல, அது லவ். அது அவளுக்கு தெரியுமா? இல்லை இல்லை, சொல்கிறேன், நான் பேசுகிறோம். ஆ பேசுகிறேன் மச்சான் வந்துட்டாடா, பேசிட்டு வந்துடுறேன், இங்கேறா. போடி, அடி வாங்காம இருந்தா சரி. ஹே ஏங்க, ஒரு மாசமா பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன்னு தெரியுதுல்ல, கண்டுக்காம போனால் என்ன அர்த்தம்? பிடிச்சிருக்குன்னா ஆமான்னு சொல்லு, பிடிக்கலன்னா முகத்துக்கு நேராக சொல்லிடு. என்ன சொல்ற? பிடிக்கல. ஆரியா, ஒரு நிமிஷம். ஆரியா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். புரியுது, நீ இப்போதான் சென்னைக்கு புதுசு, யாரு என்ன எதுவும் தெரியாது. நான் வேற இப்படி வந்து பேசுகிறேன், கரெக்டு தான். ஆனால் நீ ஓகே சொன்னால் நம்ம கடைசி வரைக்கும் இதே மாதிரி ஒன்றா லவ் பண்ணணும். சாரிங்க, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. நான் படிக்கணும். இங்கே லவ் பண்ண படிக்க முடியாதுன்னு யாருங்க சொன்னது? அதெல்லாம் படிக்கலாங்க. சாரிங்க. ஆரியா ப்ளீஸ் நில்ல. சாக்லேட். டேய் வாங்கடா. டேய், அவன் எங்கள் ஸ்கூல் பொண்ணு, பின்னாடி சுத்தாத. ஏன் உன் ஸ்கூல் பொண்ணுன்னா பார்க்கக்கூடாதா? அப்படி தான் பார்ப்பேன், என்ன விரும்ப பண்ணிக்கோ. ஆக்டிங். ஆ ஹே, அவங்க அப்பா போலீஸு. தச்சிப்ப இதுக்கப்புறம் அந்த பொண்ணு பின்னாடி சுத்தின மூஞ்ச பேத்துரும். போ. ஹே, ஏன் இப்படி பண்ற? உனக்கு இதெல்லாம் தேவையா? உனக்காக தானே, பரவாயில்ல. உனக்கு சொன்னா புரியாதா? உனக்கு புரியவே புரியாதா? சாக்லேட்.
டேய் ஆ? எங்கடா போற? ஸ்கூலுக்கு தான் போகிறேன். உனதருகினில் வாழத்தானே கவியாய் நானும் தவித்தேன். வருடங்கள் தாண்டி நிற்கும் காதல் ஒன்று இன்றே கேட்டேன். மாற்றங்கள் வந்தால் என்ன, தோற்றங்கள் கலைந்தால் என்ன, பகலிலும் கனவுகள் காணும் காதல் ஒன்று இன்றே கேட்டேன். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, அப்பா வந்துட்டாரான்னு பார்த்தேன். நான் இது வரைக்கும் 5 ஸ்கூல் மாறி இருக்கேன். இது எனக்கு 6வது ஸ்கூல். எங்கள் அப்பா செம்மையாக உங்கள் அப்பா செம்மையாக குடிப்பார். உனக்கு அதனால் அவர் சுத்தமாக பிடிக்காது. அவருக்கும் உனக்கும் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. இதனால நீயும் நிறையா இடம் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணியிருக்க. அதுக்கப்புறம் உனக்கு படிக்கிறதுன்னா ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இது கூட தெரியாமலே ஒரு பொண்ணு பின்னாடி இவ்வளோ நாள் சுற்றிருப்பேன். எனக்கெல்லாம் படிக்க சொன்னால் அப்படி பத்திக்கிட்டு வரும். நீ என்னடானா அது ரொம்ப பிடிச்சி பண்ணுற. என் அப்பா அம்மா படிக்கலை, அதனால அவங்க எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நான் படித்தா எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதுவும் மற்றவங்கள மாதிரி அவ்வளோ ஈஸியாலாம் நான் படிக்கலை. அவள் பாவம்டா. அவள் எல்லாரையும் விட உன்னை தானே முழுசாக நம்புறா. தயவு செஞ்சு மற்ற பொண்ணுங்க கிட்ட பண்ண மாதிரி இவகிட்ட பண்ணிடாத. டேய் அப்படியெல்லாம் இல்லைடா. யார் அது? என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு அண்ணா. நீ போ, நான் பார்த்துக்கிறேன். நீ போ, நான் பார்த்துக்கிறேன். பார்த்து போ. தம்பி 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 என்னடா இது? என்னடா பண்ற? போட்டோ டெலிட் பண்ணுங்க. போட்டோ டெலிட் பண்ணுங்க. போட்டோ எடுத்தீங்கல்ல? வேணாடா, வீட்ல சொன்ன பிரச்சனை என்ன? வேணாடா டேய். ஏய் கண்ணு கீழ போடுறா. கண்ணு கீழ போட்டு. சொன்னா கேளு. போடுங்க, டெலிட் பண்ணுங்க. கண்ணு கீழ போட்டோ போடு. டெலிட் பண்ணுங்க. போடுங்க. இரு. டென்ஷன் ஆகாத, டென்ஷன் ஆகாத. ஒரு நிமிஷம் இரு. காட்டுங்க. டெலிட் பண்ணிட்டீங்களா? அது பண்ட பார். கண்ணு கீழ போடு. வீட்டு பக்கம் வந்து சொன்னீங்க. டேய், வீட்டு பக்கம் வந்து சொன்னீங்க. டேய். அது எப்படி கண்ணை நைட்னா பயந்துருவாங்களா? இது வரைக்கும் அவன் மேலே யாராச்சும் கண்ணை நீட்டியிருப்பாங்களா? அவன் ஏதாச்சும் பண்ணிட்டா? ஓ அப்படி. அப்புறம் என்னாச்சு? ரொம்ப நாளாக அவன் வரவே இல்லை. என்னாச்சுன்னு ஒன்றுமே தெரியலை. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவன் வேறு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் நான் நம்பலை. என்னாச்சு? ஏன் இவ்வளோ நாளாக வரல? சொல்கிறது பொறுமையாக கேளு. என் ஸ்கூலில் ஜனனின்னு ஒரு பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உனக்கு முன்னாடி நான் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். அப்போ அவள் முடியாதுன்னு தான் சொன்னான். இப்போது ஓகேன்னு சொல்கிறா. என்னால் உன்னை ஏமாற்றிட்டு அவள் கூட இருக்க முடியல. இப்போது அவளா நீயான்னு பார்த்தா எனக்கு அவ கூட இருக்கிறது தான் கரெக்டுன்னு தோணுது. அதான் ஓகேன்ட்டேன். ஹே விளாடாத. நான் சீரியஸாக சொல்கிறேன். இதுக்கு மேலே நான் உன்னை பார்ப்பேன் நான் தெரியல. பட் சாரி.
அப்போ முடிவு பண்ணேன், நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற அந்த பவர் நம்ம கையில் தான் இருக்கணும்னு. நான் அழுதேன், செம்மையாக அழுதேன். அழுது அதுவே சலிச்சு போகிற அளவுக்கு அழுதேன். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நான் அழுததே இல்லை. எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் வெறுக்கிற ஒரே பையன் அவன் தான். உங்களை பார்த்தா யாரும் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனால் உங்கள் மூஞ்சியை பார்த்தாலே சொல்லிடுவாங்க. அப்படி என்னங்க ஆச்சு உங்களுக்கு? இங்கே எல்லார் வாழ்க்கையிலையும் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க தான் எல்லாமேன்னு நம்ம முடிவு பண்ணியிருப்போம். ஆனால் வாழ்க்கை காட்டுற திசையில் நினப்பாவே முடிஞ்சிடும். அவங்க காட்டுற அன்பு கம்மியாகுதுன்னு புரிஞ்சும் முன்னாடி காட்டின அன்பே நினச்சி நானே என்னை ஏமாற்றிக்கிட்டேன். எனக்கே தெரில, அப்போ தான் ஏதோ தொலைச்ச வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டேன். இதை பற்றி யார்கிட்டையும் புலம்பக்கூடாது, யாருமே வேணாம், என்னால் என்னையை பார்த்துக்க முடியும் தான் இருந்தேன். அப்படியே செட் ஆயிடுச்சு. லைஃப்பில் யாருமே பர்ஃபெக்ட் இல்லை கிரண். நீங்கள், நான், யாருமே. அது ஒரு டெக்னிக்கல் கிளிச் மாதிரி. அது திருத்திக்கிறதுல தான் அழகே. அப்போது நீங்கள் சொன்ன பையனோட இருக்கிறீங்க, அவனும் டெக்னிக்கல் கிளிச்சாக இருக்கலாம்ல? தெரிஞ்சு பண்ணுறதுக்கும் தெரியாமல் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. நான் மட்டும் இப்போ இருக்கிற மாதிரி அப்போ இருந்திருந்தா சீனே வேற. சரி, இப்போ கூட என்ன, வாங்க போய் கேட்கலாம். ஐயோ, நானே சும்மா ஏதோ சொன்னேன். ஏங்க, அப்போ உங்களால் கேட்க முடியலங்க. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் மாதிரி அமையாது. ஒரு 4 வார்த்தை நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டால் போதும். லைஃப் டைம் ஃபுல்லாக ரெகுலேட்டே இருக்காது. எனக்கு தெரில, என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. நான் கூட்டிகிட்டு போகிறேன், வாங்க. ஆமாம், டைரியில் அட்ரஸ் இருக்குல்ல? ப்ரோ, அபு இருக்கீங்களா? யாரு? நீங்கள் தானே அபு? நீங்கள் யாரு? என் பேர் கிரண், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன புடுங்கிட்ட நீலாம் வாழ்ற? ஏண்டா உனக்குலாம் குற்ற உணர்ச்சியே இருக்காதா? டீ லவ் பண்ணலன்னா ஏன்டா நடிச்ச? சொல்ற, ஏன்டா நடிச்ச? நீ எல்லாம் உன்கிட்ட பேசுறதுக்கே அசிங்கமா இருக்கு. அவகிட்டையாவது உண்மையா இருந்தியா இல்லை இப்படிதான் கழட்டி விட்டுட்டியா? உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசலாமா? நீ பேசு, ஆனா உன் மேல தப்பில்லாத மாதிரி பேசுன செருப்பால் அடிப்பேன். டேய், என்ன பண்ற? அப்பா, உன்னை ஸ்கூலுக்கு படிக்க அனுப்புறா, ஊரே வச்சிருக்க. உன்னை படிக்கிறவன ஸ்கூலுக்கு அனுப்புறா. சொல்றா, அந்த பொண்ணு வீடு எங்க இருக்கு? சொல்றா, அந்த பொண்ணு வீட்டு அட்ரஸ் சொல்றா. சொல்றா, அந்த பொண்ணு எங்க இருக்கு? அட்ரஸ் சொல்றா. கேக்குறல்ல, அட்ரஸ் சொல்றா. சொல்லுடா, உங்க அட்ரஸ் சொல்றியா இல்லையா? போ, சொல்றா. எங்கடா இருக்கு வீடு? எங்க இருக்கு? உன்னை போக மாட்டேப்பா. அப்பா, நீங்க சொல்ற பேசல. அப்பா, நான் படிக்க மாட்டேன். வெளியே போக மாட்டேப்பா. என்ன விட்டுருங்கப்பா. தெரியாம எங்கேயாவது வெளியே போறது தெரிஞ்சது வெட்டி பொறுத்துருவா ராஸ்கல். இந்த 8 வருஷத்துல உன்னை நான் நினைக்காத நாளே இல்லை அறியா. நீ இதையே நினச்சிட்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் அப்படி காமிச்சுக்கிட்டேன். இப்போ எனக்கு அப்படியே எல்லாம் பாரத்தையும் இறக்கி வைக்கிற மாதிரி இருக்கு. நான் இப்போ நினச்சா அப்போ நான் பண்ணது கரெக்டாக தப்பான்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கல அறியா. நான் உன்னை ஏமாத்தல. என்னங்க நீங்கள் அவனை மயக்கம் போட்டுகிட்டே இருக்கீங்க? என்னதான் இருந்தாலும்
நான் அப்படி பேசியிருக்க கூடாது, தப்பு பண்ணிட்டேன். அப்படிலாம் இல்லை, இட்ஸ் ஃபைன். இப்போ நான் நினச்சாலும் அதை திருப்பி எடுக்க முடியாதுல்ல. ஆரியா, இல்லை சரி தப்புலாம் ஒன்றுமே இல்லை. ஒருத்தனோட சூழ்நிலை தான் அவன் நல்லவனாக கெட்டவனான்னு முடிவு பண்ணும். அப்படி பார்க்கும்போது அவன் நல்லவன் தான், அதுக்குன்னு நீ தப்புன்னெலாம் கிடையாது. சரி, ஓகே. ஆமாம், இனிமேல் நீ சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் எதுவுமே பண்ணாமல் போனேன்னு சொல்லவே முடியாதுல்ல? சாரி. எதுக்கு? நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லாமல் மறைச்சிட்டேன். என்னாச்சு? கேமரா கிடைக்கலையா? அதெல்லாம் இல்லை. அப்போ என்னதாச்சு? அப்பா என் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அடமானம் வச்சுட்டாரு. அப்புறம்? தெரியல, வச்சுட்டாரு. வச்சு குடிச்சிருப்பாரு. அப்போது எப்படி திருப்பி எடுப்பேன் அதெல்லாம்? தெரியல, என்னைக்காச்சும் ஒரு நாள் எடுக்கணும். பார்க்கலாம். அப்புறம் அண்ணா, அப்பா என் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, அதை திருப்பி எடுக்கணும். எப்போ கொடுத்தீங்க? ஒரு 7-8 வருஷம் இருக்கும். இப்போ எவ்வளோ இருக்குது? 2 லட்சம்ண்ணா. 2 லட்சமா? அது எப்படி பார்த்தோம்? அவ்வளோதானா வாங்கணும். இங்கே பாருமா, நான் 2 லட்ச ரூபா தான் கொடுத்தேன், சரியா? அந்த 2 லட்சம் வட்டி போட்டு, அந்த வட்டி ஒரு குட்டி போட்டு, அதெல்லாம் இப்போ ரேட்டு எங்கேயோ போயிடுச்சம்மா. நான் கொடுத்ததோட ஒரு 10 மடங்கு அதிகமாக கொடு. போய் ஒரு 25 லட்ச ரூபா கொண்டு வாப்போம். இதெல்லாம் வாங்கும் போது நீங்கள் சொல்லவே இல்லையேண்ணா. இங்கே பாருமா, எங்கள் அப்பா எப்படி கொடுத்தாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அது என் கணக்கு இப்படி தான் இருக்கும். அண்ணா, இது தப்புண்ணா. போம்மா, போய் காசு எடுத்துடா போ. சரி சரி, வா கிளம்பலாம். எல்லாம் அப்புறமா சொல்கிறேன். லைவ் லொக்கேஷன் அனுப்பியிருக்கேன், ஸ்பாட்டுக்கு வந்துடு. இது எதுக்கு? அப்புறம் சொல்கிறேன். ஆமாம், ரூட்டு தெரியும்ல? தெரியும். அண்ணா, எனக்கு தெரிஞ்ச போனேண்ணா, டாக்குமெண்ட் விஷயம் கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. ஏய், நீ யாரா முதல்ல? நானும் இந்த ஏரியா தானா? காசு எடுத்துகிட்டு வந்தியா? இப்போ கூட பாரு, ஒருத்த வந்து காசு கொடுத்து அவன் ஃபைல் வாங்கிட்டு போனான். நீயும் காசு எடுத்துகிட்டு வந்துரு, வாங்கிட்டு போயிரு. என்ன சொல்கிற? நான் வண்டி டியூ கட்டிட்டேண்ணா, சாவி கொடுத்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுவேன். சரி, பசங்க சாப்பிட போயிருக்காங்க, அந்த கணக்கு பார்த்துட்டு கொடுத்துருவாங்க. ஓரமணல் போ. சரிண்ணா. இங்கே பாரு, கன்னத்து கையில் வச்சுட்டு சும்மா போஸ்ட் கொடுத்தா மட்டும் பத்தாது, சுட தரணும், புரியுதா? ஏய், என்னடா சுட்ட? அவனே என்ன சுட்ட? டாக்குமெண்ட் எடு. இந்த பாரு, டாக்குமெண்ட் எடு. ஏய், அடிச்சி டாக்குமெண்ட் எடுறா. சரி, வெயிட் பண்ணு. இந்தா, அவகிட்ட கொடு. இந்தா புடி. எல்லா டாக்குமெண்ட்டும் எடு. ஏய், இங்க பாரு, டாக்குமெண்ட் எடு. அந்த பொண்ணு டாக்குமெண்ட் எடுறா. அப்புறம் என்ன? இப்போ எடுக்க போறியா இல்லையா? சரி, வெயிட் பண்ணு, எடுக்கிறேன். எடு. கிட்டு தொலைச்சிடாத, சீக்கிரம் எடு. இங்க பாரு, பெரிய தப்பு பண்றடா. குர்ரா. ஏய், ஏய்,
என்னடா நினச்சிட்டு இருக்க நீ கூப்பிட்ட உடனே வரன்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா? ஏன்டா அவனை பற்றி தெரியுமாடா உனக்கு? ஏய், இத்தனை வருஷம் கூட இருந்த என்னை விட இன்னைக்கு வந்து உனக்கு பெருசாக போயிட்டாலடா. ஆமாடா, உன்னைய எவ்வளோ வருஷமாக தெரியும். அவளை இன்னைக்கு காலையிலேருந்து தான் தெரியும். ஆனால் அவள் கூட இருக்கிறப்போ எல்லாத்தையும் மறந்து நான் நானாக இருக்கேன்டா. அவள் இருக்கிறது இன்னும் கொஞ்ச நேரம்தான். அதுக்கப்புறம் அவள் யாரோ நான் யாரோ. சொல்கிறா, இப்போ நான் என்ன பண்ணணும்? யாரு? ப்ரோ கிஷோரா? ஆமாம். இது உங்களோட தானே? இது எப்படி? இதில் கொஞ்சம் தானே இருக்குது, நம்மளே கொடுத்துடலாமா எல்லார்கிட்டேயும்? இவ்வளோ தானே, அப்புறமா கொடுத்துட்றேன். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் ஹெல்ப் பண்ணதில்லை. இதையாவது செய்யலான்னு தான். ஏதோ அவசரத்தில் பண்ணிட்டேன். இது இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இது கிடைக்கும்னு நினச்சி கூட பார்த்ததில்ல. ரொம்ப தேங்க்ஸுங்க. ப்ரோ தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க ப்ரோ. எவ்வளோ தரணும்? நம்மளால மற்றவங்க சந்தோஷப்படுறது ஒரு தனி ஃபீல்ல இருக்கலாம். கோபால், இந்தாங்க. நீ எல்லாருக்கும் இப்படி தான் ஹெல்ப் பண்ணுவியா? எனக்குலாம் சத்தியமாக தெரில. கார்த்திக், நீ பண்ணுறதுக்கெல்லாம் தேங்க்ஸ்ன்ற ஒரே வார்த்தையில் கண்டிப்பாக முடிக்க முடியாது. இல்லை, என்னைக்காச்சும் அன்பரே பாட்டு கேட்கும்போது ஒரு ஓரமாக என் ஞாபகம் வரும்ல, அது போதும். ப்ரோ பர்னியா? நான் தான், சொல்லுங்கள். இந்தாங்க உங்கள் சர்டிஃபிகேட்ஸ். ப்ரோ இதுக்கு எவ்வளோ ஆச்சு? இல்லை, எல்லாம் இருக்கட்டும். வரேன் ப்ரோ. உனக்கு படிக்கலாம் வேணாமா? குடும்ப கஷ்டம்க்கா, வேறு வழி தரல. இப்போ உனக்கு வழி தெரியலன்னா வேறு எப்பயும் உனக்கு தெரியாது. எப்படியும் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு தான் போக போகிறேன். அதை இப்போ பண்ணால் காசாவது கிடைக்கும். இதுக்கு பதில் யாரும் சொல்ல முடியாது, நீயே அதை தெரிஞ்சுக்கிற வரைக்கும். அம்மா, ஏன்டா இவ்வளோ லேட்டு? என்னடா ஆச்சு? அது இல்லைம்மா, அது ஆண்டி நான் கொஞ்சம் ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிக்கிறேன். ஓகேம்மா, உள்ளே போய் மாற்றிக்கோ. அம்மா சாரிம்மா. எதுக்குடா? நான் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன். வரேன் ஆண்டி. ஓகே, பத்திரமா போயிட்டு வாம்மா. ஆமாம், ட்ரெயினுன்னு தானே சொன்னீங்க? பஸ்ஸில் இங்கேருந்து பாதி போயிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரெயின். திருப்பி எப்போ சென்னைக்கு வருவேன்? அது தெரில, பார்க்கலாம். ஆமாம், இன்னும் டைரியில் தான் காண்டாக்ட் நம்பர்ஸ்லாம் எழுதுறீங்களா? அதெல்லாம் அப்போங்க, இப்போ இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் கிரண், எனக்காக இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கீங்க. என் லைஃபெல்லாம் இந்த ஜேர்னியை நான் மறக்க மாட்டேன். அது எனக்காக இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, இது எப்படி நான் திருப்பி கொடுப்பேன்? இல்லை, ஆல்ரெடி நீங்கள் திருப்பி கொடுத்துட்டீங்க. இல்லை, ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க. இட்ஸ் ஓகே. டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓ சாரி, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன். பார்த்து போ. பை. வரேன். ஆரியா, அப்பப்போ காண்டாக்டில் இரு. ஆமாம், உன் நம்பர்
விடை பெறும் என் மனம் மனம் எங்கிலும் கணம் விடை பெறும் என் மனம் மனம் எங்கிலும் கணம் கண் முன்னே நீ செல்லும் நொடி மனமெங்கும் ரணங்கள் ஆனதடி என் இதயம் உன் பேர் சொல்லுதடி இனி வாழ்வெல்லாம் உன் நினைவுதான் உயிருருகுமடி விடை பெறும் என் மனம் நினைத்தேனே உனை தினம் மனம் எங்கிலும் கணம் விலகுதே என் சினம் விடை பெறும் என் மனம் நினைத்தேனே உனை தினம் மனம் எங்கிலும் கணம் விலகுதே என் சினம் உன் காயம் மாற்றி போறவளே என் காயம் மாற்ற யார் வருவார் நீ இன்றி காட்சி பெண்ணேங்கவா இனி வாழ்வெல்லாம் உன் நினைவுதான் உயிருருகுமடி விடை பெறும் என் மனம் மனம் எங்கிலும் கணம் விடை பெறும் என் மனம் மனம் எங்கிலும் கணம்